தேடி கண்டுபிடித்து உண்மை உள்ளவன் என்று கருதி, ஆண்டவரே எங்களை கழுகு போல சுமந்து எங்களை கண்ணின் மணி போல காத்து வந்த நல்ல தயவுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாளில் உங்களுடைய வார்த்தைகளோடு எங்களோடு கூட பேசுங்க. நாங்கள் கேட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆசீர்வாதத்தை நடத்தும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சந்தோஷமா இருக்க கரங்களை வைத்து ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வந்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துல தெரிவித்துக் கொள்கிறேன். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 35ஆம் அதிகாரம். ஆமென். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் ஆமென் கர்மேல் சாரோன் என்பவரின் அலங்காரம் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார். அல்லேலூயா. தேவனுடைய மகிமையும் அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். அல்லேலூயா. மகிமையை காண்பார்கள் என்ற தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். வறண்ட நிலம், முதலாவது வசனம் சொல்லுகிறது, வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். ஆண்டவர் மகிமை வெளிப்படும் போது என்ன நடக்கும் என்று சொன்னா, வறண்டு போயிருக்கிற காரியங்கள் மாறும் என்று சொல்லி தொடர்ச்சியாக முதல் வாரத்தில் நம்ம பார்த்தோம். போன வாரத்தில் லீபனோனின் மகிமை குறித்து நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. எங்களோட வாழ்க்கை எல்லாம் எப்படியா மாறணும்னா லீபனோனின் மகிமையா இருக்கணும். அல்லேலூயா. இந்த ஆண்டு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் லீபனோனின் மகிமையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு தெரியல, லீபனோனின் மகிமை என்னென்னு ஒரு ஒருத்தர சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமை சொல்லுங்களா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. லீபனோனின் மகிமை, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் க்ளோரி ஆஃப் லீபனோன் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். நாங்க என்ன சொல்லுதுன்னு சொன்னால், வேதம் சொல்லுகிற நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் கேதுருவை போல வளருவான். அல்லேலூயா. லீபனோனுக்கு ஒரு மகிமை உண்டுங்க. லீபனோனுக்கு ஒரு பியூட்டி உண்டு. என்னன்னு சொன்னா, அந்த லீபனோனில் பார்த்தீங்கன்னா மரங்கள், உயர்ந்த மரங்கள், நல்ல ரொம்ப அழகா அந்த இடத்துல வளர்ந்துருக்கும். அதன் மேல பனி படர்ந்து அந்த பார்த்தீங்கன்னா அந்த பார்ப்பதற்கு மிகவும் அழகா இருக்கும். அப்போ ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும் போது ஒருவருடைய வாழ்க்கை, இது எதை யாரை குறித்து சொல்லப்படுது என்று சொன்னால், வனாந்தரமும் வறண்ட நிலங்களுக்கு மாத்திரமல்ல, யார் அந்த வறண்ட நிலம் வனாந்தரம் என்பதை நான் முதல் வாரத்திலே உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். நம்மை பார்த்து தான் வேதம் சொல்லுகிறது. வாசிக்க வேண்டாம். உபாகம் 32:10 பாலான நிலத்திலும் ஊளையிடுதலுமான சமவெளியிலிருந்து என் தாஸ் என்னுடைய யாக்கோப்பை நான் கண்டுபிடித்தேன், அவனை நடத்தினேன், உணர்த்தினேன், அவனை என் கண்ணின் மணி போல பாதுகாத்தேன். அல்லேலூயா. அந்த பாலை நிலம் நாம் தான், அந்த வறண்ட நிலம் நாம் தான். நம்மை தான் கர்த்தர் ஆசீர்வாதமாக, நான் எந்த சாத்தியக்கூறுகளுமே இல்லை, ஆசீர்வாதத்துக்கு முகாந்தரமே இல்லை அப்படிங்கிற நிலையை கர்த்தர் மாற்றுகிறதுக்கு அவருடைய மகிமை போதுமானதா இருக்கிறது. அல்லேலூயா என்று உங்க இடத்துல நான் சொன்னேன். அது மாத்திரமல்ல, மகிமைக்கு எபிரேயத்தில் கபவுட் என்று சொல்லி போடப்பட்டிருக்குது. அப்படின்னா வெயிட்னு அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்னன்னு அர்த்தம்? வெயிட். அல்லேலூயா. இது யாரோட வெயிட் சொல்லுங்க. சிலர்லாம் கேட்கின்ற ரொம்ப வெயிட்டான பார்ட்டிப்பா அப்படின்னு என்ன அர்த்தம்? பணத்தில் நிறைய வச்சிருப்பாரு, ஆள் பலத்தில், அந்தஸ்தில், ஒரு காரியத்தை ரொம்ப வெயிட்டான. என்னோட ஃப்ரெண்டு யாருங்க ரொம்ப வெயிட்டான பார்ட்டி. நம்ம மச்சான் யார், அவரை ரொம்ப வெயிட்டான பாட்டு. அவர் எங்கே வேலை செய்கிறாரு? துபாயில் வேலை செய்கிறாரு, ஃபாரினில் வேலை செய்கிறாரு. அவருக்கு என்னப்பா ஏக்கருக்கான தோட்டம் இருக்குது. என்னுடைய பெரியப்பா யார்? வெயிட்டானவர். அல்லேலூயா. அவருக்கு என்ன அவ்வளவு சொத்துக்கள் இருக்குது, அவ்வளோ என்னது இருக்குது, பணபலம் இருக்குது, அல்லது என்ன சொல்லுது, ஒரு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து இருக்குது. அவங்கள தான் வெயிட். எங்கள் ஆண்டோட வெயிட்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் ஆண்டோட வெயிட்டே வேற. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வெயிட் நம்மளால எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அல்லேலூயா. அண்ட சராசரங்களை படைத்தவர். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆண்டோட வெயிட் மனுஷனோட வெயிட் போல அல்ல. அல்லேலூயா.
இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிறவர். Who is my God's weight? Hallelujah. அவர் இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிறவர். அவர் யார்? என்னுடைய தேவனுடைய வெயிட் என்ன? என் ஆண்டவர் ஆராதிக்கிறவருடைய ஆமென் வெயிட் என்னப்பா அப்படின்னு கேட்டா, அவர் இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிறவர். வனாந்தரத்தை வயல் நிலமாய் மாற்றுகிறவர். கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல பூக்க செய்கிறவர். ஹalleluya. இந்த ஆண்டு நாங்கள் எதை பார்க்க போறோம் என்று சொன்னால், மனுஷனுடைய வெயிட் இல்ல, எங்க வெயிட் இல்ல, தேவனுடைய வெயிட்ட பார்க்க போறோம். தேவனுடைய வெயிட் என்ன நடக்குன்னு சொன்னா, 99 வயதிலும் சாராளுக்கு கற்பம் திறக்கும். ஹalleluya. இதுதான் God's weight. ஹalleluya. லீபனோனின் மகிமை போல மாறுகிறதா என் ஆண்டவருடைய மகிமை. ஹalleluya. வனாந்தரம் போல இருக்கிற, பால் நிலம் போல இருக்கிற, அழகாய் பக்தன் பாடுகிற, பாலை நிலத்தில் கிடந்தேன், என்னை தேடி நீர் என்ன பண்ணீர்? கண்டுபிடித்தீர். ஹalleluya. My God's weight. அவருடைய வெயிட் நம்ம மேல வந்துச்சுன்னா போதும். ஹalleluya. எங்க அப்பா வெயிட் ஆனவர். ஹalleluya. எதுல வெயிட் ஆனவர்? இதுல வெயிட் ஆனவர். எல்லாத்திலும் பவர்ல வெயிட் ஆனவர். ஹalleluya. அற்புதங்களை செய்கிறதுல வெயிட் ஆனவர். ஹalleluya. மகிமை வெளிப்படுத்துகிறார். ஹalleluya. அதிசயங்களில வெயிட் ஆனவர். ஹalleluya. எங்க ஆண்டவர் யாருன்னு கேட்டா சொல்லுங்க, அவர் வெயிட்ட காண்பிக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஹalleluya. இந்த ஆண்டு என்னையா வாக்குத்தத்தம் மகிமைப்படுத்துறது சரியான அர்த்தம். அவர் வெயிட்டை நான் எங்களுக்கு காண்பிக்கிறேன்னு சொல்றாரு. அவர் வெயிட் அது மனுஷனோட வெயிட்டுக்கு அப்பாற்பட்டது. ஹalleluya. ஹalleluya. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்படி சொல்லும்போது லீபனோனின் மகிமையை கர்த்தர் நமக்கு அந்த வனாந்தரத்துக்கு, வறண்ட நிலத்துக்கு தருகிறார். அப்ப லீபனோனின் மகிமை என்னன்னா, லீபனோனுக்கு ஒரு மகிமை இருக்குன்னு சொன்ன, அது அவன் நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனுள்ள கேதுருவை போல வளருவான்னு சொன்ன. சரி, ரெண்டாவது லீபனோனுடைய மகிமை என்னஎன்பதை நான் சொல்லிட்டு இன்னைக்கு ரெண்டாவது காரியத்தை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேச ஓசியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் லீபனோனின் மகிமை போன வாரம் வராதவங்களுக்காக ஆமென் ஒரு லைட்டா அதை டச் பண்ணிட்டு நான் போகிறேன். 14ஆம் அதிகாரம் என்ன லீபனோனின் மகிமை அப்படிங்கிறத நாங்கள் போன வாரமே தியானித்தோம். மேலோட்டமாக நான் போக விரும்புகிறேன். நான் சொன்னேன், நான் போதும் சிஸ்டர், நான் சொன்னேன் அந்த லீபனோனில் இருக்கிற மரங்கள் எல்லாம் ரொம்ப ஜெயிச்சாண்டிக்க, ரொம்ப உயரமாக, நல்ல ரொம்ப இதோட ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல இருக்கும். அங்கே போகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த மரங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும்போது இந்த மலைகளில் ஊட்டியில் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த யூகாப்டிவ்ஸ் ட்ரீ இருக்கிற அந்த பகுதியில் போகும்போது ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப பியூட்டியாக இருக்கும். மரங்கள்லாம் பழைய காலத்து மரங்கள் காடுகளை வளர்ந்துருக்குது. பார்த்தீங்கன்னா அது பார்ப்பதற்கே மிகவும் அழகாக இருக்கும். மரங்களே அழகாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதன் மேலே பனி பெய்திருக்கும் போது அந்த மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒயிட் கலரில் இருக்கும். இந்த லீபனோனு கூட இன்னொன்று பேர் சொல்கிறாங்க, அவன் வெள்ளை மலை என்று சொல்லுகிறார்கள். ஏன்னு சொன்னால் ஒயிட் மவுண்டன் என்று, ஏனென்றால் அவன் அதிகமாக பனி அந்த இடத்துல படர்ந்திருக்கும் போது தூரத்திலிருந்து பார்க்கும்போது அந்த மகிமை ரொம்ப, அந்த பனி படர்ந்திருக்கிற அந்த மலைகளை பார்ப்பதற்கு மிகவும் அருமையாக இருக்குமா. அப்போது அதுக்கு வாட்டர் தேவையா, தண்ணீர் தேவையானா தேவை கிடையாது, தண்ணீரும் தேவை. இந்த பனி பெய்கிற இந்த மரத்தில் அதனுடைய மாய்ஸ்சர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஈரத்தன்மையிலே அந்த மரங்களுக்கு தேவையான சகல காரியங்களும் அது கொடுக்கப்பட்டு, அது வனாந்தரத்தில் இருந்தாலும் மலைகளில் இருந்தாலும் அது அவ்வளவு நேர்த்தியாய் வளர்ந்திருக்கிறதை லீபனோனில் நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. மலைப்பகுதியில் பார்க்க அப்படிதான் இப்போ இங்கே வாசிக்கிறோம். அதே தான் கர்த்தர் அந்த வாழ்க்கையை தான் நமக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். யோசியா 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஆண்டவரே நமக்கு பனியா இருப்பார். அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு நான் பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல வளருவான். அல்லேலூயா. என்னையா லீபனோனின் மகிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய லீபனோனின் மகிமையில ஒண்ணு என்னன்னா வளர்றதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. வளர்ச்சின்னு அர்த்தம். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அவருடைய ஆலய பிரங்காலில் செழித்திருப்பார். அப்போ வளர்ச்சி, ஒரு மனுஷன் தேவ பிள்ளைக்கு இன்னைக்கு என்ன தேவைன்னா ஆமென் growth அவசியம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. growth இல்லைன்னா அதுக்கு பேர் என்னன்னா வேற. அல்லேலூயா. செடியாவே இருப்பதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. ஆமென். லீபனோனின் மகிமையினுள்ள முதல் ஆசீர்வாதம், அவன் வளருவான். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் வளரப் போகிறேன். அல்லேலூயா. நான் வளரப் போகிறேன். இரண்டாவது பாருங்க, லீபனோனை போல் வேறொன்று. அல்லேலூயா. grow and rooted. அல்லேலூயா. எந்த அளவுக்கு நான் ரூட் ஆகிறனோ அந்த அளவுக்கு நான் grow ஆவேன். அல்லேலூயா. கர்த்தர் இந்த ஆண்டு லீபனோனின் மகிமையின் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு என்ன தர போகிறார் என்று சொன்னால், என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னா, நான் வளர போறேன்,
வேறொன்ற போறேன். ஒன்னு சொல்லுங்க, நான் ஆண்டவருக்குள்ளாக வளர சொல்ல எல்லாம் சொல்லுங்க, அறிக்கை செய்ய, நான் ஆண்டவருக்குள்ளாக வளர போகிறேன், அவருக்குள்ளாக வேறொன்ற போறேன். I'm going to grow, and also indeed I'm going to, I'm rooted in God. தேவனுக்குள்ளாக நான் ரூட் ஆக போகிறேன், வளர போகிறேன், நான் வேறொன்ற போகிறேன், வளர போறேன். மூன்றாவது, அவன் கிளைகள் ஓங்கி அப்படின்னா எக்ஸ்பெண்ட் ஆகும். அல்லேலூயா. அது விருத்தியை குறிக்கிறது. அது என்ன சொல்லுதுன்னா, அவனுடைய யாபேஸ் ஜெபிக்கும் போது ஜெபித்தான், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கனை துக்கப்படுத்த கூடாதபடி எனக்கு அது என்ன சொன்னா, அவனுடைய என்ன சொல்றான்னா, எல்லைகளை பெரிதாக்கும். ஆமே, இங்க லீபனோனினுடைய மூணாவது ஆசீர்வாதம் என்னன்னா, எல்லைகள் பெரிதாக எக்ஸ்பெண்ட் ஆக. அல்லேலூயா. இந்த ஆண்டு நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால், மகிமை நம்ம மேல வரப்போகிறது. லீபனோனின் மகிமை பரப்போகிறது. நாங்கள் வேரூன்ற போகிறோம், வளரப் போகிறோம், விருத்தி அடைய போகிறோம், படர போகிறோம். அல்லேலூயா. சொல்லுங்க, வேரூன்ற போகிறோம், வளர போகிறோம், விருத்தி அடைய போகிறோம். அல்லேலூயா. இந்த ஊழியத்துக்கு ஆரம்பிக்கும் போது கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, ஆமை ஆமை சங்கீதங்களின் புஸ்தகம் 80ஆம் சங்கீதத்தில் வேதம் சொல்லுகிறது பாருங்க. ஆமை சங்கீதங்களின் புஸ்தகம் 80ஆம் சங்கீதம் 8, 9 வசனங்களை வேகமா வாசிங்க, சீக்கிரமா. நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினீர் ஆண்டவரே, அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர். ஆமென். இப்ப என்னன்னா, கர்த்தர் ஒரு திராட்சை செடி எகிப்திலிருந்து கொண்டு வந்தாரு, ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டி இருக்கிறாரு, அதற்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர், அது வேரூன்றி தேசம் எங்கும். இதுதான் எக்ஸ்பேண்ட். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய ராஜ்யம் பெரிதாக போகுது. அல்லேலூயா. விரிவடைய போகுது. அப்போ நாங்கள் இந்த ஆண்டு என்ன செய்ய போகிறோம் என்றால், தேவனுக்குள்ளாக வேறு இந்த காரியத்தில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிப்பார். நான் எப்படியாகிலும் தேவனுக்குள்ளாக இந்த ஆண்டு நான் வேரூன்ற வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியுங்கள். தேவனுக்குள்ளாக நான் வேரூன்றது குறித்து இன்னும் சொல்லிட்டே போகலாம். எதெல்லாம் நான் வேரூன்ற வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையில் நான் வேரூன்றப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையில் நான் வேரூன்றப்படணும். ரெண்டாவது, அவர் மேலுள்ள நம்பிக்கையில் நான் வேரூன்றப்படணும். மூன்றாவது, தண்ணீரில் வேரூன்றப்படும். தண்ணீர் என்று சொன்னால் அது எதை குறிக்கிறது? அந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக அவன் நீரூற்று அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் வேறு விடுகிறதும் தன் காலத்தில் தன் கனியை தருகிற மரத்தை, அல்லது ஏற்ற காலத்தில் என்ன சொல்ற ஆசீர்வாதத்தை தருகிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய். யாருக்கு தெரியுங்களா? ரூட் ஆகிறவங்களுக்கு. தண்ணீர்ல, அவர் மேல நம்பிக்கையில, தேவனுடைய வார்த்தையில. அல்லேலூயா. ஆமே, ரூட் ஆகணும். அல்லேலூயா. ஏதோ வந்தோம் போனோம், ஏதோ எங்க வாழ்க்கை ஆமே மற்றவங்களை போல இல்லைங்க. கர்த்தர் எங்களை வேரூன்றுவதற்காக அழைத்திருக்கிறார். அவருக்குள்ளாக வேரூன்ற, அவருக்குள்ளாக வளர. நீங்கள் கலங்க சார் சொல்லும் போது சொன்னார், நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தை போல கலங்கமில்லாத திருவசனமாகிய பாலின் மேல் என்ன பண்ணுங்க, வாஞ்சியா. அப்போ நாங்கள் வளருவதற்கு இந்த வேத வார்த்தைகள் ரொம்பவும் என்ன சொல்றது உதவி செய்கிறதா இருக்கிறது. மூன்றாவது, நாங்கள் வேரூன்ற ஆரம்பிக்கும் போது, வளரும் போது ஆட்டோமேட்டிக்கா மூணாவது ஒன்று நடக்கும், எக்ஸ்டெண்டட். அல்லேலூயா. நான் படரப் போகிறேன். அல்லேலூயா. அப்போ அதனுடைய மகிமையே வேற. அல்லேலூயா. நேரம் கடந்ததுங்க. போன வாரமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்ததாக ஆமென், அவனுடைய அலங்காரம் ஒலிவ மரத்தின் அலங்காரம் போல இருக்கும். அல்லேலூயா. பியூட்டி எதை போல இருக்குன்னா, ஆலிவ் டீயை போல இருக்கு. அல்லேலூயா. அப்போ வேரூன்றணும், வளரணும், படரணும். அல்லேலூயா. தம்பி, இந்த ஆண்டு நீங்க வேரூன்றணும், வளரணும், படரணும். அல்லேலூயா. ஆமா, எல்லாம் இந்த ஆக்சன் பண்ணுங்க. வேரூன்றணும், வளரணும், படரணும். அல்லேலூயா. எந்த அதனாலதான் ஆண்டவரே, நீ தேசத்தின் எம்மட்டும் நடந்து திரியா அல்லேலூயா. எம்மட்டும் எவ்வளவு தூரம் நடக்கிறியா நட, எம்மட்டு நடக்கிறியா நட. ஆமா, கிழக்கு மேற்க அவன் சொன்னார், எம்மட்டு நடக்கிறியா நட. அல்லேலூயா. ஒரு போட்டி வச்சாங்களாம். ஒரு ராஜா கூப்பிட்டு, இந்த தேசத்துல யார் யாரு எவ்வளோ தூரம் ஓடுறீங்களோ அந்த ஓடுற உங்களுக்கு அந்தந்த இடம், அந்தந்த லேண்ட் என்னது சொந்தம் அப்படின்னு சொன்னார். அப்போ காலையில் 9 மணிக்கு 10 மணிக்கு ஆரம்பிச்சுது. எல்லாரும் தேவையான அளவு கொஞ்சம் தூரம் ஓடி அந்தந்த இடத்த, எனக்கு இது போதும் இது போதும்னா அது அவங்கவுங்களோடதாக மாறிடுச்சு. ஒருத்தர் ஓட ஆரம்பிச்சானா, காலையிலிருந்து எப்படி ஆகலும் என்னால் எவ்வளோ தூரம் ஓட முடியுமோ
ஓடி இந்த ஊரவே வாங்கிடணும் அப்படின்னு நினச்சிட்டு காலையிலேருந்து ஓடுறானா ஓடுற பகுதியெல்லாம் அவனுக்கு சொந்தமாயிட்டே இருக்குது. அவன் அடுத்தது அவன் தோட்டத்துக்கு ஓடுறானா, அந்த தோட்டத்தில் ஓடுறானா, வயலுக்கு ஓடுறானா, மரம் இருக்கிற பக்கம் தென்னை மரம் ஓடிட்டே இருக்கிறானா. சாயங்காலம் வரைக்கும் ஓடி ஓடி கிட்டத்தட்ட இந்த ஜனங்கள் சுதந்திரித்தது போக மீதி எல்லாமே அவனுக்கு ஆயான மாதிரி ஆகி வந்து மூச்சை விட்டானா, அப்படியே போய் சேர்ந்துட்டானா. அது சொல்லிட்டு மாரல் ஆஃப் த ஸ்டோரின்னு போட்டிருந்தாங்க, பேராசை பெருநஷ்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அது எதுக்கு சொல்றாங்கன்னா, அவனுக்கு என்ன தேவை அதோட கூட வந்திருந்தானே, அவனுக்கு அதை வச்சு அதை என்ன பண்ணிக்கிறான், அவன் சர்வைவ் பண்ணி அந்த லேண்டில் வச்சு அவன் பொழைச்சிருக்கலாம். அல்ல. ஆனால் ஆண்டவர் இங்கே ஆபிரகாமை சொல்லும்போது அந்த எக்ஸ்டெண்டட் ஆகிறத குறித்து பேசுகிறாரு. நீ தேசத்தின் நீளம் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி. அல்லேலூயா. அகலம் எம்மட்டோ அம்மட்டும் நீ நடந்து திரி, அவைகளை உனக்கு சொந்தமாய் தருவேன். அல்லேலூயா. வேரூன்றுகிற பிள்ளைகளுக்கு, வளருகிற பிள்ளைகளுக்கு கத்தர் படருகிற ஆசீர்வாதத்தோடு 4வது கத்தர் சொல்லுகிறார், அலங்காரமாய் உங்கள் வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. அலங்காரம். 5வது வாசனை. அல்லேலூயா. எங்க வாசனை எப்படி இருக்குமா, லீபனோனுடைய வாசனை போல இருக்கும். எங்க வாசனை எப்படி இருக்குன்னா, அங்க போகும்போது அப்படியே ப்ளஷண்டா இருக்கும். அல்லேலூயா. நாங்க வரும்போது, நம்ம வெளியே போகும்போது, ஜனங்கள் மத்தியில் இருக்கும்போது, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போது எங்க வாசனை எப்படியா இருக்குன்னா அருமையா இருக்கும். அல்லேலூயா. இவங்க வராங்கன்ட்டு 10 பேர் நம்மளை விட்டு என்ன பண்ணிடக்கூடாது. ஆமா, எப்படியாவது வந்து ஒரு பாமை தூக்கி போட்டு என்ன பண்ணிடுவாங்க, ஏதோ நம்மனால முடிஞ்சது ஒரு பொய்யோ 2 பொய்யோ சொல்லிட்டு. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. எங்க வாசனை எப்படியா இருக்கு. அல்லேலூயா. அடுத்த முறை கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வாங்கன்னு கூப்பிட்ற வாசனையா இருக்கணும். அல்லேலூயா. ஏதோ நம்ம போனோமா, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிக்குள்ள மச்சனுக்குள்ள 2 என்ன பண்ணுறது, கொளுத்தி போட்டுட்டு வந்துடுறத நம்ம பாட்டுக்கு, அது பாட்டுக்கு புகஞ்சிட்டு கிடக்கும் அடுத்த கண். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக வாசனை அப்படிதான் இருக்குது. அல்லேலூயா. ஸ்மெல் இஸ் பேட். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் வர முடியல. இன்னைக்கு தேவனுக்கு நாங்கள் வாசனை வீசுறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. வாசனை அப்படி நம்முடைய கேரக்டர்ஸ்ல ஆமென் நல்ல வாசனை வீசணும். அல்ல அன்பு, சாந்தம், சமாதானம், சந்தோஷம், இச்சை அடக்கம், நம்முடைய வாசனை அப்படியே மற்றவங்க நுகர்ற மாதிரி இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நினைச்சு பாருங்க, நம்முடைய வாசனை ஆண்டவரே நுகர்றாரான்னு கேட்டு பாருங்க இன்னைக்கு ஜெபத்தில். அல்லேலூயா. ஆண்டவரே எங்க வாசனை எப்படிப்பா இருக்குது. அல்லேலூயா. கேட்டு பாருங்க, கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். இப்படி செய்யும் போது 7வது ஒரு ஆசீர்வாதம், அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள், தானியம் விளைச்சலை போல் செழித்து திராட்சை செடிகள் போல் படருவார்கள், அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சை ரசத்தின். அப்ப இந்த 5 ஆசீர்வாதத்துக்காக நாங்க உபவாச ஜெபத்தில் ஜெபித்து இருக்கிறோம். போன வாரமே உங்களுக்கு குரூப்ல போட்டிருக்கோம். எதுக்குன்னா நீங்க அந்த வார்த்தையை வச்சு ஜெபிக்கணும் அப்படிங்கிறக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நல்ல. மறுபடியும் வருவோம் ஏசாயா தீர்க்கதரிசனத்துக்கு புத்தகத்துக்கு நேராக 35. இன்னைக்கு கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த கர்மேல் சாரோன் அப்படின்னா என்னன்னா, என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கர்மேல் சாரோனுக்கு ஒரு அலங்காரம் உண்டு. கர்மேலுக்கு ஒரு மீனிங் சொல்றாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, பிளன்டிஃபுல் இல்லைன்னா ஃப்ரூட்ஃபுல்னு அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிளன்டிஃபுல் இல்லைன்னா ஃப்ரூட்ஃபுல், அதாவது பெருக்கிறது அல்லது கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. சாரோன் அப்படிங்கிறதுக்கு அது எப்படியா இருக்குன்னா, பிளைனா இருக்கும், ஸ்ட்ரெயிட்டா இருக்கும், ஒரே மாதிரியா இருக்கும். அப்போ இந்த கர்மேல் சாரோனுடைய அலங்காரம் அப்படின்னா பெருக்கத்தை குறிக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ கர்த்தர் வனாந்தரத்தை எப்படியே மாற்ற போகிறார் என்றால், கடுவெளியை எப்படியே மாற்ற போகிறார் என்று சொன்னால், வனாந்தரமும் செழிக்கிற காரியத்தை கர்த்தர் எப்படியே மாற்றுகிறார் என்று சொன்னால், ஏற்கனவே நம்ம வாசித்து இருக்கிறோம் இல்லையா, ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் 41ஆம் அதிகாரம் 18, 19 வசனத்தின்படி கர்மேல் சாரோனின் அலங்காரத்தை போல கர்த்தர் மாற்றுகிறார். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாகவும் மாக்கி
நம்ம மகிமையை வாசிக்கும் போது அல்லது வனாந்தரத்துல கர்த்தர் செய்கிற காரியத்தை வாசிக்கும் போது வாசித்தோம். ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா கர்மேலில ஒரு ஆசீர்வாதம் இருக்கும், கர்மேல் சாரோல ஒரு மகிமை இருக்கும். என்னன்னா அது பெருகி கொண்டே இருக்கிற மகிமை. அல்லேலூயா. அது அலங்காரம் எப்படின்னா, அங்க கொண்டு போய் ஒரு மரத்தை நட்டினீங்கன்னா, அது ஒரு செடியை நட்டினீங்கன்னா அது என்ன ஆகும் என்று சொன்னா அது பெருகி கொண்டே இருக்கும். அதனுடைய கிளைகள் அல்லது அதனுடைய கனிகள் என்ன ஆகும் என்று சொன்னா கொஞ்சமா இருக்காது, பிளன்டியா இருக்கும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்ம இஸ்ரேல் தேசத்தினுடைய அந்த ஆப்பிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் அந்த பொமோகிரானட் சாத்து என்னது மாதுளை பழ பாப்பி என்று சொன்னா அது நம்ம இங்க இருக்கிறத விட நல்ல பெருசா நல்லா அதனுடைய அந்த ஒரு ஆப்பிளே கிட்டத்தட்ட அரைக்கு 400 கிராம்ல இருந்து 500 கிராம் வரைக்கும் வரும். ஒரு ஒரு மாதுளை ஒரு ஆப்பிள். அது நம்ம மற்ற ஆப்பிள்ஸ் விட மற்ற மாதுளை விட அதனுடைய தன்மையே பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஏன்னா இது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த ஒரு அலங்காரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பெருக்கம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த இன்னைக்குன்னா இந்த என்ன சொட்டு நீர் பாசனத்தை முதல்ல கண்டுபிடிச்சது யார் தெரியுங்களா? நம்ம மக்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் அவங்க தான் இன்னும் என்னென்னவோ செஞ்சுட்டே வராங்க. அந்த அயன் ட்ரோமை குறித்து நம்ம கடந்த நாட்கள் அந்த சீரிய தாக்குதலை பேசணுமே, அதுக்கு முன்னாடி பேசணும், இது எல்லாமே டிஸ்கவர் பண்ணது யாரு தான்? அவங்க. அப்ப என்னன்னா இங்கே விளைகிற இந்த விளைச்சல் வந்து பாத்தீங்கன்னா அங்க கொடுக்கிற அந்த விளைச்சல் அந்த மகசூல் பாத்தீங்கன்னா கொஞ்சமா இருக்காது, பிளன்டியா இருக்கும். இந்த ஆண்டு நாங்கள் வேறுன்றது மாத்திரமல்ல, வளர்றது மாத்திரமல்ல, எங்க அலங்காரம் மாத்திரமல்ல, எங்க வாசனை மாத்திரம் இல்ல, நாங்க பெருகிறவளா கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. கர்மேல் சாரோனின் அலங்காரம் எங்க மேல வரப்போகிறது. என்ன செய்கிறோம் என்றால் நாங்கள் பெருக போகிறோம். அல்லேலூயா. சொல்லுங்க பச கொஞ்சம் தான் இருக்குது, இவ்வளவுதான் இருக்குது, இதை வச்சு எப்படி எங்களால பெருக முடியும் அப்படின்னா நீங்கள் அதை வைத்து தேவன் பாருங்க என்ன நம்ம கிட்ட இருக்குதோ அதை வைத்து தான் பயன்படுத்துகிறோம். அல்லேலூயா. எவ்வளவு கர்த்தர் எப்படி அதை மல்டிப்ளை பண்ண விரும்புறான்னு சொன்னா என்ன இருக்குதோ. அம்மா உன் வீட்டுல என்னம்மா இருக்குது? எலியா அன்னைக்கு அதான் கேட்டான், என்னையா உங்க வீட்டுல இருக்குது? அவன் சொன்னா கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது. இவ்வளவு கடனை கட்டுவதற்கு இந்த எண்ணெய் போதுமா? தெரியாது. நான் சொல்றபடி செய், வீட்டுக்கு போ, கதவு சாத்து. அந்த எண்ணெய் எடுத்து அக்கம் பக்கத்து வீட்டார்கிட்ட எல்லாம் அவன் கண்டா குண்டா எல்லாம் வாங்கி ஒன்னா எடுத்து ஊத்திட்டேரு. என்ன செய்வேன்னு சொன்னா அந்த எண்ணெய் பெருக ஆரம்பிக்கும், பழுக ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நான் சொல்ற கர்மேல் சாரோனுடைய ஆசீர்வாதத்துல ஒரு ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால் அது பெருகுகிற ஆசீர்வாதம். ஒருவேளை இந்த காலை நேரத்துல இந்த 25ஆம் ஆண்டு கடந்த கால வாழ்க்கையில இந்த பெருக்கம் உங்களுக்குள்ளாக இல்லாம இருக்கலாம். ஆனா மகிமை வந்துச்சுன்னா, தேவ மகிமை வெளிப்பட ஆரம்பிச்சுன்னா நீங்க பெருக ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எப்படி எல்லாம் பெருக்கம் வரும்னா, ஆமென். இவன் சொல்ற சங்கீதக்காரன் சொல்றான், எங்கள் களஞ்சியங்கள் எல்லாம் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். அல்லேலூயா. இது வரைக்கும் 10ல ஆமே லேக் ஆயிட்டே இருக்கிற, ஆமே இது என்னஃபா இல்ல, இது பத்தாது, இது போதாது, முடியாது அப்படின்னு சொல்லி நினைத்த காரியங்கள் எல்லாம் பெருக போகிறது. எத்தனை பேர் விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அன்னைக்கு அந்த விதவை வீட்டுக்கு எலியா வரும்போது என்ன ஆச்சு? பாத்திரத்துல எண்ணெயும் மாவும் குறைந்து போகவே இல்லை. லாபான் தன் சகோதரியாகிய ஆமென் ரெபேக்காளை வாழ்த்தும் போது சொல்றா, என் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. கோடா நாம கொஞ்சம் இல்ல, நாம என்ன சொல்ல 1000 அல்ல, லட்சங்கள் அல்ல, நீ கோடா கோடியா ரீதானா சியாம் தரகலரகலபா. அநேகருடைய வாழ்க்கை இன்னைக்கு பெருக்கம் இல்லாமல் தடுமாற்றம் நிறைந்ததா இருக்கலாம். இன்னைக்கு ஊழியத்தில் பெருக்கம் இல்லாமல் தடுமாற்றம் நிறைந்ததா இருக்கலாம். கர்த்தருடைய மகிமை வந்து விடும் என்று சொன்னால் அந்த இடத்துல என்ன உண்டாகும் என்று சொன்னால் பெருக்கம் உண்டாகும். அல்லேலூயா. வெறுமையா இருக்கிற அவாந்தரத்தில் கர்த்தர் கர்மேல் சாரோனின் மகிமையாய் மாற்றப் போகிறார். எப்பொழுது என்று சொன்னால் அவருடைய மகிமை வெளியே இறங்கமாகும். மாம்சமான கண்கள் யாவும் அதை ஏகமாய் காண்பார்கள். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ஓராதினமா ஷகதி அம்துனரகலரகலபா. சாராளுக்குள்ள ஆண்டவர் அதை தான் செய்தார், ஆபிரகாமுக்குள்ள ஆண்டவர் அதை தான் செய்தான். நான் பெருக்கத்தை குறிச்சதுனால அவங்களை குறித்து நான் சொல்றேன். பிளன்டி. இதுவரைக்கும் சாதாரண தகப்பன் நான் இருந்தவன், அதனுடைய ஒரிஜினல் பதம் பார்த்தீங்கன்னா அவன் ஜாதிகளுக்கு தகப்பன் என்று போடப்பட்டிருக்குது. ஆனா அவன் ஜாதிகளுக்கு தகப்பன் இல்ல, கர்ப்பங்களுக்கெல்லாம் தகப்பன் அவன்.
அபிராம் என்ற வார்த்தையில ஆபிரகாமை கத்த சேர்க்கிறார். ரகாம் என்ற வார்த்தையை சேர்க்கிறார். ரகாம் என்றால் கர்ப்பம் என்ற அர்த்தம். ஆப் என்றால் ஃபாதர் என்ற அர்த்தம். அவன் யாருக்கு ஐயா தகப்பன்? கர்ப்பங்களுக்கெல்லாம் தகப்பன். அவன் ஒன்றும் இல்லாம செத்து போனவன் சாராளுடைய கற்பத்தில் ஒரு பெருக்கம் வைத்திருப்பார் என்று சொன்னார். மகிமை அதான் சொன்ன, சாராளே நீ நினைக்கிறாய், சிரித்து கொண்டிருக்கிறாய், எனக்கு எப்படி ஆகும் என்று நீ கேவலமாய் கிண்டல் பேசி கொண்டிருக்கிறார். அப்பதான் ஆண்டவர் சொல்ல, என்னோட வெயிட் மேல வரும், நான் வெயிட் ஆனவர் நீ பார்க்க போகிற. அல்லேலூயா. நீ எதை வேண்டாம் நகைத்தியோ அந்த நகைப்பைய உனக்கு பரிசா தரப்போகிறேன். ஈசாக் என்றால் சிரிப்பு, நகைப்பு என்ற அர்த்தம், லாஃப்டர் என்ற அர்த்தம். அல்லேலூயா. காட்ஸ் வெயிட் என் மேல வந்துச்சுன்னா அதை தாங்க முடியாது, பெருகி கொண்டே இருப்பேன். கர்த்தர் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் என்னத்தை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால் பெருக்கத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஜெப வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்குள்ள பெருகி கொண்டே இருக்கட்டும். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் அதை ஒரு லிமிட்டை போட்டு இதெல்லாம் தான் பரிசுத்தம், நீயே ஒரு சர்க்கிள் போட்டுக்காத. அந்த பரிசுத்தத்துல பெருகி கொண்டே வளர்ந்து கொண்டு, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி, ஐயோ நீதி செஞ்சு 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 என்னத்தை பார்த்த, நல்லது பண்ணி பண்ணி என்னத்தை கண்ட, ஒண்ணுமே, அதெல்லாம் தீமையும் நஷ்டம் தானே வந்ததுன்னு சொல்லி நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனா பெருக்கம் வந்துச்சுன்னா எதையும் பார்க்காது, நல்லதே செய்து கொண்டிருப்பேன். அல்லேலூயா. அழகாய் பக்தன் பாடுகிறார், நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்துமையா. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்துமையா. அல்லேலூயா. ஆபிரகாம் யாருங்க? அவன் கர்ப்பங்களுக்கெல்லாம் தகப்பன். அல்லேலூயா. அவனுடைய வித்து எப்படிப்பட்ட வித்து என்று சொன்னார், அவனுடைய பெருக்கம் எப்படிப்பட்டது என்று சொன்னார், அது சந்திரனுடைய பெருக்கத்தை போல கடற்கரை மணலத்தனையான பெருக்கம். இன்னைக்கு நம்ம கேட்க போற, ஆண்டவரே எனக்கு ஒரு பெருக்கத்தை கொடுங்கப்பா. எத்தனை பேர் கேட்க போறீங்க, எனக்கு சாரோனுடைய அலங்காரம் வேணும், கர்மேலுடைய அலங்காரம் எனக்கு வேணும். லீபனோனின் மகிமை மாத்திரம் எனக்கு போகதாது, கர்மேல் சாரோனின் அலங்காரம் எனக்கு வேணும் ஆண்டவரே. சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, எதுல எல்லாம் நான் பெருகணும்னு விரும்புகிறேன் சொல்லுங்க பார்க்கலாம். சீக்கிரமா ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்லுங்க, எதுல நாங்க பெருகணும் ஜெபத்தில். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்புறம் சீக்கிரம் அபிஷேகத்தில் வரங்கள்ல, ஓகே. அடுத்தது பணத்தில், எஸ். அப்புறம் பொருளாதாரத்தில், ஆமே. ஆவியின் கனில், எஸ். அப்போ இந்த பெருக்கம், கர்மேல் சாரோன் அலங்காரம் வரும்போது பெருக்கம், நான் ஒரு பெருக்கம். ஆமேன். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, ஸ்தோத்திரத்தினாலே கிருபைகள் பெருகும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஆண்டு கர்த்தர் நம் எல்லாவற்றையும் செய்வதற்குண்டான கிருபையை கர்த்தர் நமக்கு பெருக பண்ணுவாராக. அல்லேலூயா. 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 அப்போ இந்த ஆண்டு எங்களுக்குள்ள ஒரு பெருக்கம் வரப்போகுது. அது ஆவிக்குரிய ரீதியிலிருந்து ஆரம்பிக்க போகுது. அல்லேலூயா. ஆவிக்குரிய ரீதியிலிருந்து சரீரம், அப்புறம் நன்மைகளுக்குள்ளாக, ஆசீர்வாதங்களுக்குள்ள. அப்போ ஃபர்ஸ்ட் பெருக்கம் எனக்கு எங்க நடைபெறுது என்று சொன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்களுக்கு ஒரு பெருக்கம் நடைபெற ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆமே, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால என்ன பெருகுமா? கிருபைகள் பெருகும். அப்போ இன்னைக்கு எங்களுக்கு கிருபை அவசியமா. கிருபை ஏன் பெருகணும் அப்படின்னு பார்த்தா, கிருபை நமக்கு வேணும். ஆமா, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபையேன்னு பக்தன் சொல்லுகிறான். பலவீனத்தில் என் பலன் பூர்ணமா விளங்கும். ஆண்டவர் சொன்னா, என் கிருபை உனக்கு போதும்பா. எத்தனை பேர் இந்த காலம், உங்க கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே, இந்த ஆண்டு நான் கிருபையை நான் பெருக்கி கொள்ள போகிறேன். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் கிருபையை நான் பெருக்கி கொள்ள போறேன். எதற்குன்னா, இந்த கிருபை எல்லாத்துக்கும் நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு. அல்லேலூயா. அவை பாவத்தை எதிர்த்து நிற்பதற்கு. அல்லேலூயா. வேதம் வாசிப்பதற்கு, பைபிள் படிப்பதற்கு, ஜெபிப்பதற்கு, எல்லாவற்றுக்கும் எனக்கு என்ன வரப்போகுது என்ன சொன்னா, கிருபை பெருகி கொண்டே இருக்க போகுது. அல்லேலூயா. சொல்லுங்க, எஸ். இந்த நாளில் ரிகாதியாஷம் தியாந்தரபா, இதுவரைக்கும் என்னெல்லாம் செய்ய முடியலையோ அதை செய்யத்தக்கதான கிருபை உங்களுக்குள்ளாக
பெருகுவதாக. அல்லேலூயா. ஆமே, அளவில்லாமல் பெருகுவது. நான் ஜெபிக்கிறேன். எல்லாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் செய்ய முடியாத காரியங்களை செய்யத்தக்கதாக கிருபை எனக்குள்ளாக பெருகுவதாக. கேளுங்க பார்க்கலாம். ஆமே, ஜெபிப்பதற்கு ஆமே பலன் பெருகுவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தினால ஆமென், பலன் பெருகட்டும், கிருபை பெருகட்டும். ஓ ரதிரபா ஷதியம் தனர தரகலரகலபோ. சொல்லுங்க சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க 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 சொல்லுங்க. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு என்ன வேணும்னா கிருபை வேணும்ப்பா சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, எங்களுக்கு கிருபை கிருபை பெருகட்டும். இன்னைக்கு கிருபை இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாத. சொல்லுங்க, ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை 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 பெருகட்டும், கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும். சொல்லுங்க, கேட்டுக்கிட்டே இருக்க பார்க்கலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவரிடத்துல தங்கற அந்த கிருபை இன்றைக்கு பெருகட்டும் 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 பெருகட்டும். சொல்லுங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கிருபைகள் பெருகுவதாக, கிருபைகள் பெருகுவதாக, இரக்கம் பெருகுவதாக. சொல்லுங்க, ஓராதீனாமா ஷலராதியம் தனரகலபோ. அவருடைய கிருபைக்கும் இரக்கத்திற்கும் முடிவே இல்லை. அவருடைய கிருபைக்கும் இரக்கத்திற்கும் முடிவே இல்லை. ரீபலபா ஷதரகதரலரகலபா. ஆதியாகமம் 19:19 வாசிக்கலாம். ஆதியாகமம் 19:19 வேகமா சீக்கிரமாக. ஓரா தீரபா ஷாகதினா மரஹலபா ஓரா தீனா ராதியம் தனர். உம்முடைய கண்களில் உமது அடியானுக்கு கிருபை கிடைத்தது. இந்த ஆண்டு கர்த்தர் நம்முடைய பிராணனை காப்பதற்காக கிருபையை பெரிதாக விளங்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏதோ எங்களை காப்பாற்றிச்சுன்னு சொல்றதுக்கு இல்லைங்க, கிருபை எங்களை காப்பாற்றிட்டது. ஹல்லேலூயா. தேவ கிருபை எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொண்டே இருக்குது. அந்த கிருபை எங்களை விட்டு விலகவே இல்லை. சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றோம், உம்முடைய கிருபையை என்னை விட்டு விலக்காது இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப எங்க வாழ்க்கையில் இந்த ஆண்டு என்ன செய்ய போகுது என்று சொன்னால், கிருபைகள் பெருக போகிறது. ஆமென். மோசே தேவனிடத்துல கேட்கிற, ஆண்டவரே, யாத்திரா 33:13 உம்முடைய கண்களில் இப்போது எனக்கு கிருபை கிடைத்ததனால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவிப்பதற்கும் இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று அறிவதற்கு உங்க கிருபை எனக்கு தேவைப்பா. உங்களுடைய கிருபை எனக்கு தேவைப்பா. நான் உம்முடைய பிள்ளைங்கிற அந்த உரிமை பாராட்டணுமே, எனக்கு கிருபை வேண்டாம் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க, நீர் எனக்கு இந்த ஆண்டு கிருபைகளை கர்த்தர் பெருக்கி தருவாராக. அல்லேலூயா அல்லேலூயா. இவைகள் ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்னப்படுமா, கூட கொடுக்கப்படும். கிருபையை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். அடுத்ததாக வேகமா 2 கொரிந்தியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் வாசிக்கல. 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த ஆண்டு ஹல்லேலூயா ஆறுதல் பெருக போகிறது. ஹல்லேலூயா. பவுல் சொல்றான், கிறிஸ்துவினாலே எங்களுக்கு, கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகி இருக்கிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு அப்போ என்னவோ கஷ்டப்படுறோம் பாஸ்டர், எவ்வளவோ உபத்திரப்படுறோம். அவன் நல்லது செஞ்சாலும் தீமை வருது, வேதனை வருது, கலக்கம் வருது, அவன் முடியல, இதுக்கு மேல எங்களால் பிரயாணிக்க முடியல. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில பலவிதமான இன்னல்களை உபத்திரத்தை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு மேல எங்களால முடியல, எங்களால போதும் ஆண்டவரை. ஏன் இப்படிப்பட்ட நேரம், ஏன் இப்படிப்பட்ட பெயின், ஏன் இப்படிப்பட்ட சஞ்சலம், வருத்தம், முடியலன்னு சொல்லி நாம அங்கலாய்க்கிறோம் இல்லையா? இன்னொரு பக்கத்துல கர்த்தருடைய கிருபை ஆறுதல் நம்மை பெருகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அது எத்தனை பேர் சொல்றீங்க, எங்களுக்கு வருகிற அநேக போராட்டங்களில கர்த்தருடைய ஆறுதல் எங்களுக்குள்ளாக பெருகி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. கிருபை பெருகிறது போல ஆறுதலும் பெருகுவதாக. அல்லேலூயா. ஆறுதல் எங்களுக்குள்ளாக பெருகி கொண்டே இருக்கணும். ஏனென்றால் அவ்வளவு உபத்திரவங்களை, பாடுகளை, வேதனைகளை நாங்கள் சந்திக்க வருகிறோம். கீழே அப்படியே வாசித்தல் என்று நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும்.
ரட்சிப்பு எங்களுக்கு பலன் செய்யும். 8ஆம் வசனம் சொல்லுது, ஆகையால் என்னவெனில் பிழைப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு அவ்வளவு பாரங்கள் எங்கள் வாழ்க்கையில நெருக்கிற்று. ஆனா இன்னொரு பக்கம் தேவனுடைய ஆறுதல் எங்களை பெருகிக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ஆறுதல், அல்லேலூயா. ஆமென். எங்க வீட்டில் என்னுடைய தாய் மாமா அவங்க 2014ஆம் ஆண்டு அவங்க திடீர்னு சின்ன வயசு தான், அவங்க கோயம்புத்தூர்ல ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க இறந்துட்டாங்க. திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல அவங்க இறந்துட்டாங்க. ஒரு பக்கம் ஊழியத்துக்கு போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா, தம்பி அப்போ தான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறான். தம்பி குழந்தை ஒரு சின்ன 3 வயது 3ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு குழந்தை. பார்த்தீங்கன்னா, ஆண்டி ஒருத்தர் தான் இருக்காங்க. அவங்க ஊழியம் அடுத்தது இந்த ஊழியத்தை எப்படி நடத்த போகிறோம், ஒரு பெரிய கேள்வி. ஸ்தாபனத்தோடு கூட இணைந்திருந்தாங்க. வரவங்கெல்லாம் அடுத்தது யார் இந்த சபையை நடத்துவா, யார் இந்த சபைக்கு பொறுப்பாக போடலான்னு ஸ்தாபனங்கள் முடிவெடுக்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறாங்க, எல்லாம் வேதனையோடு கூட இருக்காங்க. வீட்டில் ப்ரேயர்லாம் முடித்துட்டு அடக்கம் பண்ணுவதற்காக கொண்டு போகும்போது இப்போ எங்கள் அத்தை, எங்கள் ஆண்டி அவங்க சொல்கிறாங்க, நான் ஜெபிக்கிறேன், நான் ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடக்கம் பண்ணுவதற்கு முன்பதாக அவ்வளோ வேதனை, கணவனை இழந்த ஒரு சூழ்நிலை வேதனை, அவங்களுடைய எதிர்கால ஒரு கேள்விக்குறி, இனி என்ன செய்வது, பல விதத்திலும் ஒடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. எல்லாமே எங்கள் மாமா தான் வெளியே போவார், வருவார், பார்த்துக்கொள்வார். நல்ல ஒரு ஸ்தானத்தில் ஃபெல்லோஷிப்பில் இருந்தார். இப்போ அவங்க ஒரு ஜெபிக்கும்படியாக அவங்க கேட்டுக்கொண்டு ஜெபித்தாங்க. யாருமே எதிர்பார்க்கல. ஒரு பவர்ஃபுல்லான ப்ரேயர். ஒரு கணவனை இழந்திருக்கிற ஒரு பெண்மணி அல்லது ஒரு மனைவி இப்படி ஜெபிப்பாங்களா அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. அவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு கூட ஒரு வைராக்கியமா தமிழ்நாடு ஓவர்ஷியர்ஸ் வந்திருந்தாரு, தமிழ்நாடு சபைகளின் தலைவர் வந்திருந்தாரு. ஜெபம் முடிச்சுட்டு அடக்கம் முடிச்சுட்டு சொல்லிட்டு போனாரு, இனி இந்த சபைக்கு நாங்கள் யாரையும் போட போறதில்ல, பாஸ்டர் ஜோசுவா தங்கராஜுடைய மனைவியை பொறுப்பெடுத்து நடத்துவார்கள். ஏன்னா அவங்க செய்த அந்த ஜெபம் எங்களை அடுத்து இந்த சபைக்கு யாரை போடலாம் நாங்களே எங்களுக்குள்ள தீர்மானித்து கொண்டிருந்தோம், என்ன செய்யலாம், நடவடிக்கை எடுக்கலாம் என்று நினைத்திருந்தோம். ஆனால் இந்த ஒடுக்கப்பட்ட இந்த பாடுகள், இந்த இழப்பின் நேரத்தில் அவங்க செய்யறது அந்த நம்பிக்கையான ஜெபம், அந்த ஊக்கமான ஜெபம் எங்களை அசைத்தது. ஆகையினால் நாங்கள் யாரையும் நாங்கள் போட மாட்டோம், அவங்களே இந்த திருச்சபையை பொறுப்பெடுத்து கொள்ளட்டும் என்று சொல்லி சர்ச் ஆஃப் காட் சரித்திரத்தில் பெண்கள் பாஸ்டர் ஆனதே கிடையாது. இன்டர்நேஷ்னல் ஓவர்சீர் வந்தார் போன 2 ஆண்டுகளுக்கு 2023 அவங்க வந்து அவங்க செய்கிற ஊழியங்களை மற்ற காரியங்களை கேள்விப்பட்டு பாஸ்டர் ஆர்டினேஷனும் கொடுத்துட்டு போனாங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பாடுகள் ஒரு புதத்தில் பெருகத்தான் செய்கிறது, இன்னொரு புதத்தில் ஆறுதல் பெறுகிறது. எங்கெல்லாம் நாங்கள் நொறுக்கப்படுகிறோமோ, ஒடுக்கப்படுகிறோமோ, ஹோப்பே இல்லை, நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லி விரக்தி அடைஞ்சிருக்கிறோமோ, தேவ பிள்ளைகளை கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தருடைய ஆறுதல் உங்களை பெருகும், தேவனுடைய கிருபை உங்களுக்குள்ள பெருகும், தேவனுடைய வழிநடத்தல் உங்களுக்குள்ள பெருகும். கர்த்தர் உங்களை எந்த இடத்திலும் நின்று விடாதபடிக்கு தொடர்ந்து இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில ஓட அவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. நேரம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. பெருக்கத்தை குறித்து பேசினா எல்லா காரியத்தில் அபிஷேகத்தில் பெருக்கும், பலத்தில் பெருக்கும், நம்முடைய ஆசீர்வாதத்தில் பெருக்கும். ஏன்னா எங்களுடைய களஞ்சியங்கள் எல்லாம் சாதாரணமாக நிரம்பாது, பூரணமாய் நிரம்பி இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, இது எதை குறிக்குது? என்ற பெருக்கத்தை குறிக்க. எங்களுடைய களஞ்சியங்கள் எல்லாம் சாதாரணமா நிரம்பி இருக்காது, பூரணமா. இது ஆசீர்வாதங்கள் இல்லை. அல்லேலூயா. ஆமென், ஆமென். எம்டினஸ் எங்க வாழ்க்கையில் இருக்காது. எங்கள் களஞ்சியங்கள் எல்லாம் பூர்ணமாய் நிரம்பும். எங்கள் ஆலைகளில் திராட்சரசம்
புரண்டு ஓடும். அல்லேலூயா. எங்களுடைய பிரயாசத்துக்கு ஏற்ற, இது வரைக்கும் என் பிரயாசப்பட்டு பட்டு கொஞ்சத்தை நான் பார்த்திருக்கலாம். ஆனா கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் போது கர்மேல் சாரோனின் அலங்காரம் நமக்கு கொடுக்கப்படும். அது எப்படியா இருக்கும் என்று சொன்னால் புரண்டோடுகிற ஆசீர்வாதம். எல்லாம் சொல்லுங்க, இந்த ஆண்டுல நான் புரண்டோடுகிற, பெருகுகிற, புரண்டோடுகிற ஆசீர்வாதம், மகிழ்ச்சி, ஆமே, எல்லையில்லா சந்தோஷம், சமாதானம் எல்லாவற்றிலும் கர்த்தர் பெருக்கிக் கொண்டே இருக்க போறார். ஒரு கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஏசாயாவின் தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, என்னை தேடுகிற என் ஜனத்திற்கு சாரோன் ஆட்டு தொழுவமாகவும், ஹல்லேலூயா. சாரோன்ல இன்னொன்னு நடக்கும். என்னன்னா, ஆட்டு தொழுவம் போல இருக்கிற ஒரு ஆசீர்வாதம். அது என்னங்க ஆட்டு தொழுவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எசேக்கியேலின் தீர்க்க தரிசனத்தை புஸ்தகத்துக்கு நேராக நீங்க திருப்பினீங்கன்னா தான் ஆட்டு தொழுவம், ஆடுகள் என்ன அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க முடியும். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்க வாசிங்களா. 14, 15 வசனத்தை வேகமா வாசிக்கலாம், சீக்கிரமா. ஆட்டு தொழுவம்னா ஆடுகளுக்கு ஒரு காரியம் சம்பவிக்கும். அவைகளை நல்ல மேய்ச்சலிலே நான் மேய்ப்பேன். அவைகள் தொழுவம் இருக்கும். இது எல்லாமே சாரோனுடைய ஆசீர்வாதமா இருக்குது. அல்லேலூயா. இந்த ஆண்டு பெருக்க மாத்திரம் இல்லைங்க, கர்த்தரே எங்களை நடத்த போகிறாருங்க. இதுவரைக்கும் நீங்க உங்க குடும்பத்தை நடத்தி இருக்கலாம், உங்க வாழ்க்கை நீங்க நடத்தி இருக்கலாம், நீங்க ஓட்டி இருக்கலாம். இனிமேல் முதற்கொண்டு கர்த்தரே பொறுப்பெடுத்துக் கொள்ள போகிறார். அல்லேலூயா. God going to take over all of your life. உங்களுடைய வாழ்க்கையில அனைத்து பகுதியும் அவரே பொறுப்பெடுத்துக் கொள்ள போகிறார். அவர் நடத்தும் போது எப்படியா இருக்கும் என்று சொன்னார், அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும், இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலில் மேயும். அப்போ இந்த சாரோன்ல இன்னொரு ஆசீர்வாதம் என்னன்னா, தேவன் என்னை அழகா நேர்த்தியா, இந்த ஆண்டு பாருங்க, நான் சொல்றேன், ப்ராஃபட்டிக்கா சொல்றேன், இந்த ஆண்டு கர்த்தர் எங்களை நடத்துவார் என்று சொன்னால் வீண் விரயங்கள் இருக்காதுங்க, தேவையற்ற செலவுகள் இருக்காது. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை என்னை நடத்தின அந்த அன்வான்டான செலவுகள் பார்த்தீங்கன்னா, தெரியாம இதுல போய் செய்து இதை மாட்டிட்டேன் அப்படிங்கிறது இன்னோடு கூட கட்டாகட்டும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய பிரயாசங்கள், உங்களுடைய பலன்கள், உங்களுடைய பொருளாதாரங்களை கர்த்தர் நேர்த்தியாய் அழகாய் நடத்துவார். அடுத்த வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு விளங்கிடும். என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். அப்ப இந்த ஆண்டவர் இந்த ஆடுகளை மேய்க்கும் போது அது எப்படியா இருக்குமா, நல்ல மேய்ச்சல்ல மேயும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது வரைக்கும் அலைஞ்சு திரிந்திருக்கலாம், ஆலோசனை இல்லாம, வழிநடத்தல் இல்லாம, உதவி செய்ய இல்லாம, காயங்கட்ட இல்லாம, ஆறுதல் இல்லாம, அழைத்தில் இருந்தாலும் ஆமே உலக என்ன சொல்றது, ஒரு 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 சரியான ஒரு கைடன்ஸ் இல்லாம, மனம் போன போக்குல, தான் இஷ்டப்படி மனம் போன போக்குல போய் என்னத்தையோ செய்த, பணங்களை இழந்து, பொருட்களை இழந்து, அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டிருக்கலாம். நீ கர்த்தரை தேடி வரும்பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால், சாரோன் ஆட்டு தொழுவமாக இருக்கும். அந்த ஆட்டுகளுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன என்று சொன்னால், மேய்ச்சலுள்ள இடத்திற்கு அந்த ஆடுகளை வழி நடத்தி செல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, என் ஆடுகளை நான் மேய்த்துன்னு சொன்னா, தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்றார், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், என் ஆண்டவர் என்னை மேய்க்கும்படியாய் வருகிறார். அழகா. ஹல்லேலூயா. எங்க நடந்த தண்ணீருள்ள நதிகளுக்கு மேய்ச்சலுக்கு நடத்துகிறார். நீமானா சியாந்த் கரலபா. உங்களுடைய நல்ல உங்களுடைய மெய்ப்பராக இயேசு இருப்பார் என்றால் அவர் புல்லுள்ள இடங்களிலே மேய்ப்பார். ஹல்லேலூயா. பெரிய மெய்ப்பராக ஏற்பட்ட மெய்ப்பர்கள் உண்மையாக இருப்பார் என்று சொன்னால் அவர்கள் உங்களை நல்ல மேய்ச்சலிலே நடத்துவார்கள். அல்லேலூயா. அவர்கள் உங்களுக்கு உண்டானதை நாமே பறித்து கொண்டு உங்களை எக்கோடா கெட்டு போட்டு நடத்த அவர்கள் நல்ல மெய்ப்பர்கள் கிடையாது. ஆனால் மெய்ப்பர்கள் என்று சொன்னால் அவர்கள் நல்ல மேய்ச்சலை நடத்துவார்கள்.
தீமை நல்லது என்பதை சுட்டி காட்டுவார்கள். அல்லேலூயா. மேய்ச்சல் எங்கள் ஆடுகள் மேய வேண்டும் என்று சொல்லி விருப்பப்படுவார்கள். அல்லேலூயா. கீழே வாசிப்பு என்று சொன்னார், அவர் மேய்க்கும் போது நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவே, நியாயத்துக்கு தக்கதாக அவளை மேய்த்து புஷ்டியும் பலம் உள்ளவைகளை நான் அழைப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மள நியாயத்துக்கு தக்கதா மேய்ப்பார். வழியே தெரியல, எதிர்காலம் என்னன்னு தெரியல, என் பொருளாதாரத்தின் காரியங்கள் என்னன்னு தெரியல, எங்க வாழ்க்கையில கடைசி நாட்டில் நாங்கள் எப்படி இருப்போம்னு தெரியல, ஒரு பிளைண்டா இருக்குது. கர்த்தர் சொல்றார், உன்னை நான் நேர்த்தியாய் நடத்துவேன் மகளே. அல்லேலூயா. எனக்கு இந்த வார்த்தை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எரேமியா 34 அதிகாரம் 9 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேட்டுக்கொள்கிறேன், நான் முடிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ரீபாலா ஷியம் துனரஹலபா வேகமா. எரேமியா 34:9. எரேமியா மன்னிக்கும் 31:9. சாரி, மன்னிக்கும் 31:9. ஆண்டவர் எப்படியா நடத்துவார்னா, அழுகையோடு விண்ணப்பங்களோடு வருவார்கள், அவர்களை நான் வழி நடத்துவேன். நம்முடைய ஆண்டவர் நம்ம எங்க நடத்துவார் என்று சொன்னால், தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு, இடராதபடிக்கு. கர்மேல் சாரோனுடைய அலங்காரத்தில் இன்னொன்னு நடக்கும். என்னன்னு சொன்னா, அந்த சாரோனுக்கு கர்த்தர் ஆட்டு தொழுவத்துக்கு அவரே மெய்ப்பராய் இருப்பார். அல்லேலூயா. நல்ல மேய்ச்சலில் மேய்ப்பார். அல்லேலூயா. இந்த நல்ல மேய்ச்சல்ல இந்த ஆடுகள் மேயப்படும் போது என்ன ஆகுனா, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னு சொன்னா, பெருக ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த ஆடுகள் நல்ல மேய்ச்சலில் மேய ஆரம்பிக்கும் போது நல்லா பாருங்க, நல்ல ஆகாரம், நல்ல புஷ்டி, நல்ல செழிப்பு எல்லாத்தையும் இந்த ஆடுகள் சாப்பிட்டக்கு அப்புறம் என்ன நடக்கும் என்று சொன்னால், அழகா அது பெருக்கத்தை குட்டி போட ஆரம்பிச்சிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா. இன்னொரு வசனம், உன்னத பாட்டு 4 அதிகாரம் 1-2 வசனத்தை வேகமா வாசிங்க. உன்னத பாட்டு 4 அதிகாரம் 1-2. இருக்கிறது. ஒன்றாகிலும் மலடா இருப்பதில். அல்லேலூயா. ஆண்டவரே, எங்க சபையில் இருக்கிற ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய மலட்டை நீக்குவீராக. அல்லேலூயா. ஒவ்வொன்று 2 குட்டி போட்டுச்சுன்னா இந்த ஆண்டு சபை இடம் கொள்ளாமல் போறதுக்கு ஆசை. அல்லேலூயா. ஏன்னா உங்களுக்கு அவ்வளவு மேய்ச்சலை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறான்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நல்லா வசனத்தை கேட்டிருக்கிறீங்க, நல்ல வசனத்துல வளர்ந்துருக்கிறீங்க, ஜெபிச்சிருக்கிறீங்க. ஆமா. இன்னைக்கு ஒரு 50 பேர் வந்திருப்பீங்க. 50 பேர் 2 குட்டி போட்டா 150 பேர். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் என்ன பேரன் நம்மளோட வாழ்க்கையில் இருக்குது. ஆவிக்குரிய மலட்டுத்தன்மை எல்லாம் மாறட்டும். கர்த்தர் நம்மளை எப்படியாய் நடத்துவார் என்றால், இந்த மேய்ச்சலில் நடக்க இந்த ஆடுகளை மேய்க்க அந்த ஆடுகள் நல்லா மேய்ந்து குட்டிகளை போட ஆரம்பித்து விடும். அல்லேலூயா. இது எதற்கென்றால் பெருக்கத்திற்கு அடையாளமாய். அல்லேலூயா. சபை எல்லாரும் சொல்லுங்க, எங்கள் சபை பெருகட்டும். நான் பெருகிறது போல என் சபை பெருகட்டும். சொல்லுங்க. ஆத்துமாக்கள் பெருகட்டும். சொல்லுங்க. ஆத்துமாக்கள் பெருகட்டும். ஜாதிகள் வரட்டும். சொல்லுங்க. ஜனங்கள் வரட்டும். சொல்லுங்க. பெருக்கம் உண்டாகட்டும். ஆமே. ஜெபிங்க. ஜாதிகள் பலத்த சேனைகளுக்கு வரட்டும். நாம நெபயோத்தின் கடாக்கள் வரட்டும். ஆலையில் எல்லாரும் அப்படியே ஜெபிங்க. அப்படியே கண்களை மூடுங்க. எல்லாரும் கண்களை மூடுங்க. வரட்டும். நாங்கள் பெருக கர்த்தர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. 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 கடைசியாக நான் ஏசாயா 35:2 வாசித்து கண்களை மூடி ஜெபிப்பேன். சீக்கிரமாக எல்லாரும் கண்களை மூடி. ஒருவர் வாசிக்கும் போது எல்லாம் கண்களை மூடுங்க சீக்கிரமாக. அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடி லீபனோனின் மகிமையும்
எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரன் என்பதின் அலங்காரம் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். இந்த ஆண்டு நான் சொல்லுங்க, இந்த ஆண்டு நான் லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோனின் அலங்காரத்தையும் பெற்றுக்கொள்ள போகிறேன். அவருடைய மகிமை வெளியரங்கமாகும். நான் அதை காணப்போகிறேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை பெருகச் செய்து என்னுடைய அலங்காரம் லீபனோனின் அலங்காரமாய் இருக்கும். நான் லீபனோனின் வாசனையாய் இருக்க போகிறேன். நான் படரப் போகிறேன், பெருகப் போகிறேன், வேரூன்ற போகிறேன், வளரப் போகிறேன் என்று சொல்லிட்டே ஜெபிங்க பார்க்கலாம். ரீபாலாதி அந்துரா ஷகதரகலபா. கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தந்தருளுவாராக. ஹalleluya.